வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 18. தள்ளிவிடாம பெண்ண கட்டி என்று பொரிய ஆரம்பித்த மணி தன் வார்த்தைகளின் பொருள் உணர்ந்து சட்டென்று நாக்கை கடித்துக் கொண்டாள். அதை கண்டு மீண்டும் தொல்லலுடன் அவளிடம் நெருங்கிய ஜெய் நூலளவு இடைவெளியில் என்று கட்டி என்று எடுத்துக் கொடுத்தான். அவனை தீ பார்வை பார்த்தவள், இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்காதீங்க என்று எகிரினாள். வேற யார்ட்டடி வச்சுக்கணும்? வேற யார்ட்ட வச்சுக்கணும்னு சொல்ற என்று அவள் கை விரல்களோடு தன் விரல்களை கோர்த்து இருக்கினான். அவனுடைய நெருக்கமும் செயல்களும் அவளுள் பதற்றத்தை கொடுக்க தன்னை நிதானிக்கும் வழி அறியாது தவித்தவள் அவனிடமே சிடுசிடுத்தாள். முதல்ல கை விடுங்க. முடியாது, இன்னைக்கு பிடிச்ச அந்த கரத்தை வாழ்ற காலம் முழுசும் விடாம என் கூடயே தான் பிணைச்சு வச்சுக்குவேன் என்று காதலாய் மொழிந்து அவள் கையை உயர்த்தி அதில் உரிமையாய் தன் இதழ் தடம் பதித்தான் ஜெய்சங்கர். ஷூ, இன்னைக்கு என்ன இவன் ஒரு மார்க்கமாவே நடந்துக்கானே, விவரம் தெரியாம சும்மா கைப்புள்ள ரேஞ்சுக்கு வந்து தனியா சிக்கிக்கிட்டோமோ? முன்மை, என்னுள் இறங்கிக் கொண்டிருந்த காதல் மிருகத்தை நீ ரொம்பதான் சீண்டி தட்டி எழுப்பி விட்டுட்ட. அவள் மைண்ட் வாய்ஸை கேட்ட ஜெய் பேசியவாறே அவளை அப்படியே கதவின் மீது சாய்க்க இம்முறை சற்று மிரண்டுத்தான் போனாள் மணிகர்ணிகா. ஹே, என்ன விட்டா நீங்க ரொம்ப தான் ஒளறீங்க. இப்ப ஒழுங்கா என்ன விட்டு தள்ளி போங்க, இல்ல கத்தி ஊற கொட்டு, முடியலன்னா பரவாயில்ல பக்கத்துல இருக்க திலக்கையாவது கொட்டுருவேன் என்று மிரட்டியபடி தன்மேல் கிட்டத்தட்ட சரியும் நிலையில் இருந்தவனை தன்னிடமிருந்து விளக்க முயன்றாள். செல்லம், என்ன நீ கொஞ்சம் கூட விவரமே இல்லாம இருக்க. நீ கத்துற வரைக்கும் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் நினைச்சியா? எங்க வாயை திறந்து பாரு, என்ன நடக்கும்னு அப்ப புரியும் என்று குறும்பு புன்னகையில் விஷமமாக எச்சரித்து கண்ணடித்தான் ஜெய். என்னடா நீ அநியாயத்துக்கு இப்படி நடந்துக்கிற? சத்தியமா உன்கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றாள் மணி பரிதாபமாக. என்னது டாவா? அதுதான் இலை மறைவு காய் மறைவு. ஒளிந்து சீன் ஓட்டியதெல்லாம் வெளியில வந்துடுச்சே, அப்புறம் என்ன? அதுக்குன்னு டா சொல்லுவியா? ஐய, அதுக்கு எதுக்கு இவ்வளவு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க என்றவள் சட்டென்ற எம்பி அவன் கன்னத்தில் அழுந்த இதழ் பதித்தாள். அப்பா ஜான்சி ராணி, என்ன நீ இந்த போடுற? இன்னும் காதலையே சொல்லல, அதுக்குள்ள முத்தமா? உன்னோட எப்படித்தான் காலம் முழுசு குப்பை கொட்ட போறோன்னு தெரியலையே என்று போலியாக மிரண்டாள் ஜெய். என உதட்டை சுழித்தவள், நானாவது பரவாயில்ல, நீங்க நின்னியோர் வந்தப்போவே அப்போத்தந்தே நாசுக்கா என் மனசை தெரிவிக்க முயற்சி பண்ணல. ஆனா நீங்க பெரிய லாடல பக்தாஸ் மாதிரி திரும்பி கூட பாக்காம யோக்கியவா மாதிரி சீன் எல்லாம் போட்டுட்டு சந்து கடிச்சது சிந்து படுத்தீங்கல்ல என்று புருவம் உயர்த்தினாள். கள்ளி என்று சிரித்து அவள் கண்ணம் கிள்ளி முத்தமிட்டவன் உடனே தீவிரமாகி, ஏய் பேசாம வெளியே போயிடலாமா என கிசு கிசுத்தான். அவன் பேச்சின் தலையும் புரியாமல் வாளும் புரியாமல், என்ன என்று புருவம் சுருக்கினாள் இவள். இல்ல, நீ சின்ன பொண்ணுன்னு ஒரு வருஷமா சிரமப்பட்டு காதல கூட சொல்லாம காக்கப்பட்டு வந்த என் கண்ணியம் உன் விளையாட்டு புத்திய கண்டு மதிமயங்கி தடம் புரண்டு செய்யக்கூடாத வேலையெல்லாம் செய்ய சொல்லுது. சத்தியமா என்னால முடியல உன்ன என்று எதையோ உணர்ச்சி வேகத்தில் சொல்ல வந்தவள் சற்றே இமைகளை மூடி நிதானித்து, இந்த ஒரே ஒரு முறை மட்டும் என மொழிந்து அவள் என்னவென்று விழிக்கும் பொழுதே பட்டென்று அவளை தன்னோடு சேர்த்து இறுக்கி அணைத்து காதில் இதழ் பதித்து, லவ் யூ என்று கிறக்கத்துடன் முனகிய அதே வேகத்தில் அவளிடமிருந்து விரைந்து விலகி அவசரமாக வெளியேறினான். அவனுடைய அதிரடியில் சிரித்து சிவந்தவளுக்கு மெல்லிய வெட்கம் தோன்றியது. அதுவரை பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் நேர்கொண்ட பார்வையாய் நிமிர்ந்த நடை பொடுபவளை அவள் தாய் கூட சீண்டுவார். எந்நேரம் பார் சிலித்துக் கொண்டு சுற்றுகின்ற உனக்கெல்லாம் நாளைக்கு உன் புருஷனோட கூட வெட்கம் வராது போலிருக்கிறது என்று. அதற்கும் அவனிடம் மட்டும்தான் எதற்கு வெட்கம் கொள்ள வேண்டும்? கணவன் மனைவி உறவென்பது இருவருக்கும் பொதுவானதுதானே என்று இவள் மனம் சிலிப்பிக் கொள்ளும். ஆனால் என்றோ நாணமும் பயிர்ப்பும் உடையவனிடம் வந்தால் அழகுதானோ என்ற ரசனையுடன் எண்ணமிட்டபடி உடல் சிலிர்த்தாள். தன்னுள் நிகழ்கின்ற புதுவிதமான ரசாயன மாற்றங்களை லயிப்புடன் அனுபவித்தபடி அப்படியே அங்கேயே விழிமூடி அமர்ந்து விட்டாள் மணி. அக்கா, என்ன நீங்க உட்கார்ந்துட்டே தூங்குறீங்க என்று வினவியபடி அவளை உலுக்கினான் திலக். வேகமாக இமைகளை திறந்தவள் அவனிடம் மென்மையாக முறுவளித்தாள். அது சும்மா உள்ள அடைஞ்சு கிடந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சுல, அதான் தூக்கம் வந்துருச்சு. ஆமா சித்தப்பா எங்க? அவங்க இன்னும் கபாபு லாலிபாப்பு செய்யலன்னா அதை ஃப்ரை பண்ண போயிருக்காங்க. ஓ என்றவள் இவனை கிளற்றி விட்டுவிட்டு தான் மட்டும் எப்படி அவனிடம் தனியாக செல்வது என்று சிந்தித்தாள். திலக், அக்கா மொபைல்ல உனக்காக ஒரு புது கேம் வச்சிருக்கேன், நீ அதை விளையாடிட்டு இருக்கியா
நான் போய் சித்தப்பாவுக்கு உதவி பண்ணிட்டு சீக்கிரமா சமையல் முடிக்க பாக்குறேன், எனக்கு ரொம்ப பசிக்குது என்று சோகமாக வயிற்றை தடவினாள். அவளையே யோசனையோடு பார்த்தவன் அலைபேசியை கண்டதும் வேகமாக மண்டையை ஆட்டினான். சோ ஸ்வீட், குட் பாய் என்று அவன் கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு எழுந்து சமையல் அறைக்கு காற்றாக மிதந்து சென்றாள் பெண். வாயிலில் நின்று ஜெயை மேலிருந்து கீழ்வரை அளந்தவள் சற்று முன்னர்தான் எண்ணியதை செயல்படுத்தினாள். ஓசையின்றி அவனை நெருங்கி பெண்ணிருந்து அணைத்து அவன் முதுகில் கண்ணம் பதித்துக் கொண்டாள். மணியின் தீண்டலில் சிரித்து திரும்பியவன், ஹே, மறுபடியும் என்ன ஒசிப்பதை இங்க வந்துட்டியா நீ? ரொம்பவும் சோதிச்சாலும் என்னால தாங்க முடியாதவா, தயவு செஞ்சு நல்ல பிள்ளைய வெளியே போயிடு என்று அவளிடம் கெஞ்சினான். என தலையசைத்து மறுத்தவள் அவன் நடு முதுகில் அழுந்த உதடு பதித்து, ஐ லவ் யூ என்று மேலும் இறக்கிக் கொண்டாள். உன என்று அவன் வேகமாக திரும்ப, ஐயோ வேண்டாம் வேண்டாம், ஓகே ஓகே சமாதானம் என்று அவன் நெஞ்சில் அவசரமாக முகப்புதைத்து தன்னை மறைத்துக் கொண்டாள் மணி. ஓசையின்றி நகைத்தவன் அவள் உச்சிகள் இதழ் பதித்து, எங்கிருந்தே உனக்கு இவ்வளவு தைரியம் வந்தது என்று அவள் இடையை விளைத்தான். என்று நிமிர்ந்து அவன் முகம் நோக்கியவள், என் தைரியத்துக்கு என்ன குறைச்சலாம்? பொதுவாவே நான் கொஞ்சம் துணிச்சலான பொண்ணுதான். என்ன ஒண்ணு இப்படி காதலிப்பேன்னா நினைக்கவே இல்ல. கூட படிச்ச மத்த பொண்ணுங்களை கேலி செஞ்சு சிரிச்சிருக்கேன். எப்படித்தான் எவனையாவது பார்த்தோன்னு காதலும் அசடு வழியிற வெட்கமோ உங்களுக்கு வருதோ தெரியலன்னு அப்படின்னு கிண்டல் பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு நானே இந்த வழியில வசமா சிக்கிக்கிட்டேனே என்று அழுத்து கொண்டாள். தன்னை மீறி வாய்விட்டு சிரித்து விட்டவன் பின்பே திலக்கு நினைவு வந்து அடக்கி வாசித்து, என்னது வெக்கமா உனக்கா? நான் பார்த்ததே இல்லையே என்று அவள் முகத்தை கோர்ந்து ஆராய்ந்தான். என சினுங்கியபடி அவன் நெஞ்சில் குத்தியவள், இப்போல என்று தலையாட்டி மறுத்தாள். இல்லையே, இதோ இதோ இங்க இருக்க போல இருக்கே என்று அவளின் சிவந்த கன்னங்களை மென்மையாக வருடினான் ஜே. சின்ன புன்னகையுடன் அவன் விழிகளை நேராக பார்த்தவள், நான் முதல்ல உங்களை சமையலறையில பார்த்தப்போ என்ன நினைச்சது தெரியுமா என்று தன் மனதில் எண்ணியதை அவனிடம் கேலியாக பறந்தாள். ஓஹோ என்று அவள் தலையில் முட்டியவன், அதுதான் கனவை நினைவாக்கிட்டியா? ஆமா, அதையே சாமி பட பாட்டு விக்ரம் இன்னொரு திரைப்பட பாடல் உனக்கு நினைவு வரலையா? உன் சமையலறையில் நான் உப்பா சக்கரையா என்று பாடியவாறு அவளின் உதட்டை நிமிண்டினாள். மணிகர்ணிகா பதில் அளிக்கும் முன், அக்கா கேம விட்டு வெளியே வந்துச்சு, எப்படி திரும்பி உள்ள போறது என்று முன்னரையிலிருந்து திலக் கத்த இருவரும் வேகமாக விலகினர். சரி, நான் போய் அவனை பாக்குறேன், நீங்க சீக்கிரமா 10 நிமிஷத்துல எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்ன சாப்பிட கூப்பிடுவீங்களா, பசிக்குது என்று ஓடியவளை பார்த்து, எல்லாம் என் நேரண்டி என இவன் திரும்ப மின்னல் வேகத்தில் மீண்டும் வந்து அவன் கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு ஓடினாள் அவள். பாலு என்று ரசனையுடன் தன் கன்னம் தடவி முணுமுணுத்தான் ஜெய்சங்கர். இருவரும் காதலை பகிர்ந்து கொண்ட பின்னர் மணியின் சேட்டை அதிகரிக்க ஆரம்பித்தது. நினைத்த நேரத்தில் அவனுக்கு போன் செய்து கலாய்ப்பாள். ஏய், தயவு செஞ்சு ஆபீஸ்லயாவது என்ன விட்டுடண்டி என்றவன் கெஞ்சவும், சரி போனா போது பழிச்சு போடா என்று எடுப்பாக கூறுவாள். நேர்ல வந்தேன்னு வையே என்னடா செய்வ என்ற அலைபேசியிலேயே ஒரு இச்சை அழுந்த பதிப்பாள் அவள். நோமணி, என்ன ரொம்பவும் சீன்ற, அப்புறம் வட்டியும் முதலுமா அனுபவிப்ப என்று எச்சரித்தான் நாயகன். பாக்கலாம் பாக்கலாம் என்று சவால் விட்டாள் பெண். மணியின் படிப்பு முடிய இன்னும் 1 மாதமே இருந்த நிலையில் அவள் ஊருக்கு கிளம்பும் முன் செண்பகத்திடம் தன் மனதை தெரிவிக்க காத்திருந்தான் ஜெய்சங்கர். அன்று இரவு 10 தாண்டவும் ஜெயின் அலைபேசியில் மணியின் அழைப்பு ஒலி எழுப்ப ஆரம்பித்து விட்டது. லேசாக தொண்டையை செருமிவிட்டு, அம்மா முக்கியமான கால் வருது, நான் மாடியில போய் பேசுறேன், நீ சும்மா கதவை மூடிட்டு போய் படுத்துக்கோ என்று எழுந்தான். அதனடா இப்பெல்லாம் உன்னோட குழு நண்பர்கள் ராத்திரி 10 மணிக்கு மேலதான் தினமும் போன் பண்றாங்க என்று ஐயத்துடன் வினவினார் செண்பகம். அது அப்படி இல்லம்மா, இது கொஞ்ச நாளா நாங்களா வகுத்துக்கிட்டது. அலுவலக நேரத்துல ஒருத்தர் தொந்தரவு பண்ண வேண்டால. குற்றங்களோட பின்னணியை பற்றி நாங்க துப்பறிஞ்சு கண்டறிகிற விஷயங்களை ராத்திரி நிதானமா பகிர்ந்துக்குவோம் அப்படின்னு முடிவெடுத்தோமா என்றவன் அதற்கு மேல் தாமதிக்காமல் மாடிக்கு ஓடிவிட்டான். என பெருமூச்சோடு தலையசைத்தவர், நீ வாடா கண்ணு, நாம தூங்க போலாம் என்ற திலக்கை அழைத்துக் கொண்டு தன் அறைக்கு சென்றார். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்தை விழுங்கிவிட்டு, சரி எனக்கு டயர்டா இருக்கு, நான் கீழ் ரூமுக்கு போய் படுத்துக்கிட்டே உனக்கு டெக்ஸ்ட் பண்றேன், இதுக்கு மேல நம்ம நாளைக்கு பேசலாம் என்ற ஒரு முத்தத்துடன் லைனை கட் செய்துவிட்டு கீழ் இறங்கியவன் செண்பகத்தின் உறக்கம் களையாதவாறு மெதுவாக கதவை திறந்து மூடினான். லேசாக வெளிவந்த கொட்டாவிக்கு உடலை மெல்ல சோம்பல் முறித்தவாறு அறை வாயிலுக்கு சென்ற ஜெய் அங்கே தன் அறையில் திலக்கின் செயலை கண்டு அதிர்ந்து நின்றான். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.